எல்லாருக்கும் வணக்கம். தி காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு திரைப்படம் நாடு முழுக்க ஒரு பெரிய டிபேட்டை உருவாக்கியிருக்கு, ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த படத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காட்சியும் உண்மையா, அவ்வளோ கொடுமை நடந்திருக்குமா, எக்ஸாகரேட் பண்ணிட்டாங்கப்பா, அது வந்து ஏதோ பொய் சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சிலர் வந்து பேசுகிறாங்க. ஸோ இந்த படத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காட்சியையும் ரியல் லைஃப்பில் நடந்த ஆதாரங்களோட கம்பேர் பண்ணி இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம். Line them up in front of a Hindu temple and shot them at close range. After 24 Hindus were dragged from their homes and massacred. पहला मर्डर मैंने सतीश को मारा. सतीश कौन? सतीश कुमार तिक्कू. That ever took place. This despite the visual proof. The question is whether पाकिस्तान से जो फंडिंग होती है वो persons hides in the rice drum that actually is my uncle, because for so many years this truth has been suppressed and hidden. இந்த ஃபேக்ட்ஸை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரோமோ. நம்மளுடைய சேனலில் ஒரு புது சீரீஸ் ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த சீரீஸ் வந்து இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ்க்கு தொடர்பான ஒரு சீரீஸ் தான். இந்த காஷ்மீர் அப்படின்ற பெயருக்கு பின்னாடி மறைக்கப்பட்ட பல உண்மைகளில் ஒரு துளி உண்மையை இந்த படம் பேசியிருக்கு. இது மாதிரி காஷ்மீரில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க நடந்த பல கொடுமையான நிகழ்வுகளை வரலாறுலேருந்து மறைச்சு மாற்றி எழுதியிருக்காங்க. ஸோ எல்லா ஃபைல்ஸையுமே நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த ஃபைல்ஸ்லாம் இப்போ ஓப்பன் பண்ணணுமா, இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மறைக்கப்பட்ட உண்மைகள் இன்னி வரைக்கும் நம்ம ஒவ்வொருத்தவங்களையும் பாதிச்சிட்ருக்கு. அப்படி பாதிக்கிறதே நமக்கு தெரியாமல் இந்த பாதிப்பு நடந்துகிட்ருக்கு. ஸோ புது சீரீஸ்க்காக காத்துருங்க. சரி, இப்போ இந்த படத்தில் சொன்னதில் உண்மையா? இந்த படத்தில் மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, JKLF ஜம்மு அண்ட் காஷ்மீர் லிபரேஷன் ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு அமைப்பையும், அந்த அமைப்போடைய இப்போ இருக்க லீடர்ஸ் பிரிட்டா கராட்டே, யாசின் மாலிக், இந்த லீடர்ஸையும் இந்த அமைப்பையும் வந்து ஒரு பெரிய வில்லனாக இந்த படத்தில் காமிக்கிறாங்க. இந்த அமைப்புடைய நோக்கம் வெளியில் என்னவா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு போராளிகள். நம்ம நிறைய போராளிகளை பார்த்துருப்போம். அது மாதிரி நாங்கள் ஒரு போராளிகள். என்ன போராடுறாங்க, எங்களுக்கு வந்து தனியான காஷ்மீர் வேணும், இந்தியாவும் இந்த கை வைக்கக்கூடாது, பாகிஸ்தானும் கை வைக்கக்கூடாது, எங்களுக்கு கூட தனி நாடு வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு போராளிகளாக தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற ஒரு அமைப்பு தான் இந்த JKLF. ஓகே, இது அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது. பட் உண்மையிலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமைப்புக்கு பின்னாடி பாகிஸ்தான் டெரர் குரூப்ஸ் வந்து இந்த அமைப்புக்கு பொருளாதார சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆயுதங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க. பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து இன்டெரக்டாக இந்த அமைப்புக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒரு போராளிகள், உடனே ஒரு போராளிகள் வந்துட்டால் நாட்டுக்கு எதிரானவங்க, ஆன்டி இந்தியன்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்களே அப்படின்ற மாதிரி சிலர் வந்து சொல்கிறாங்க. இப்போ உண்மை என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த JKLF, இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் லிபரேஷன் ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு அமைப்பை யார் உருவாக்குறாங்க பார்த்தீங்கன்னா, மக்பூல் பட் அப்படின்ற ஒருத்தவர் தான் இதை உருவாக்குறாரு. இவர் வந்து நார்தன் பார்ட் ஆஃப் காஷ்மீரில் பிறந்தவர், படித்து வளர்ந்தது எல்லாமே பாகிஸ்தானில் பெஷ்வார் அப்படின்ற ஒரு சிட்டியில் தான் அவர் படித்து வளர்ந்தார். அதுக்கப்புறம் இந்த JKLF அப்படின்ற ஒரு ஆயுதம் ஏந்திய அமைப்பாக தான் இந்த அமைப்பை இவர் உருவாக்குறாரு. ஆரம்பிக்கும் போதே ஆயுதம் ஏந்திய அமைப்பாக தான் இதை உருவாக்குறாரு. இப்போ ஏதோ மகாத்மா காந்தி நாங்கள் ஏதோ உண்ணாவிரதம், நாங்கள் நான் வயலன்ஸை ஃபாலோ பண்ணுறோன்னு இவங்க கொஞ்சம் மாற்றி பேசுகிறாங்க. பட் ஆரம்பிக்கும் போதே ஆயுதம் ஏந்திய அமைப்பாக தான் இதை ஆரம்பிக்கிறார் JKLF. இது எங்கே ஆரம்பிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆசாத் காஷ்மீர், அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் தான் இவர் இருக்கும்போது தான் இதை ஆரம்பிக்கிறார். சரி, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்லேருந்து இதை ஆரம்பிக்கிறார். இதோடைய நோக்கம் என்னவாக சொல்கிறார் அப்படின்னா, இண்டிபெண்டன்ட் காஷ்மீர், சுதந்திர காஷ்மீர் வேணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோடு தான் ஆரம்பிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆசாத் காஷ்மீரில், அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்கும்போது அங்கே போராட்டத்தை இவர் உருவாக்கியிருக்கணும். அங்கே இருக்க பாகிஸ்தானை விரட்டி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்தியா கூட வந்துட்டு என் மக்கள் வந்து எங்களுக்கு இண்டிபெண்டன்ட் காஷ்மீர் கேட்குறாங்கன்னு சொல்லியிருக்கணும். இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இருக்க காஷ்மீருக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இங்கே இருக்க இந்தியன் ஆஃபீஸர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து சுட்டு கொலை பண்ணுறாங்க இந்த அமைப்பு. இதனால் இந்திய அரசாங்கம் இவரை கைது செய்து இவருக்கு மரண தண்டனை கொடுக்குது. இப்படி இருந்த போகிற மக்பூல் பட்டுக்காக JKLFலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மரண தண்டனை கொடுத்தவர் யார், காஷ்மீர் ஹைகோர்ட்டோடைய ஜட்ஜ் கஞ்சு அப்படின்ற ஒருத்தர். அப்போ இந்த மரண தண்டனை கொடுத்தவரை சுட்டு கொல்லணும், இவர் வந்து ஒரு தவறான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டாரு அப்படின்னு அந்த ஹைகோர்ட் ஜட்ஜை JKLF அமைப்பினர் சுட்டு கொலை பண்ணுறாங்க. அவங்க தான் சுட்டு கொண்டாங்க, நாங்கள் தாங்க சுட்டு கொண்டோம் அப்படின்றத அந்த அமைப்பை சேர்ந்தவங்களே ஒத்துக்கிறாங்க. யாரை ஒத்துக்கிறாங்க, இப்போ இந்த JKLF உடைய லீடர் யாசின் மாலிக் ஒரு இன்டர்வியூவில் ஒத்துக்கிறாரு. You never killed the judge who tried and passed the death sentence on the JKLF leader, Maqbul Butt? Yes. What was the crime of Mohammed Maqbul Butt? What was the crime of the judge? What was the crime of the Because judge? judge passed a politically motivated judgment against a great leader of the Kashmir who was a political leader. இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த JKLF அமைப்பை சேர்ந்த யாசின் மாலிக் இந்த லீடர் என்ன பண்ணுறாருன்னா, இந்தியன் அரசாங்கம் வந்து அஃப்சல் குரு அப்படின்ற ஒரு டெரரிஸ்ட்டை அரெஸ்ட் பண்ணி டெத் சென்டென்ஸ் கொடுக்குறாங்க. அதற்கு எதிராக இவர்
ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுறாரு. அநியாயம் நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உண்ணாவிரதம் எங்கே பண்ணுவோம்? நம்ம நாட்டில் பண்ணுவோம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்துக்கு போய் JKLF அமைப்பை சார்ந்த யாசின் மாலிக் உண்ணாவிரதம் இருக்கிறார் அப்படின்னு உண்ணாவிரதம் இருக்கிறார். அப்படி அவரோட உண்ணாவிரதத்துக்கு யார் வந்து கலந்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹஃபீஸ் சயீத் அப்படின்னு ஒருத்தர் வந்து கலந்துக்கிறார். ஹஃபீஸ் சயீத் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லக்ஸர்-இ தைபாவுடைய லீடர். லக்ஸர்-இ தைபா அப்படின்றது ஒரு தீவிரவாத அமைப்பு நமக்கு தெரியும். ஆனால் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, மும்பை அட்டாக்குக்கு காரணமாக இருந்த ஒரு அமைப்புடைய லீடர். JKLF அமைப்புடைய உண்ணாவிரத போராட்டத்துக்கு வந்து கலந்துக்கிறார். இப்போ ஒரு தீவிரவாதி நம்மளோட உண்ணாவிரதத்துக்கு வந்து கலந்துக்கிட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? சாவகாசமே வேணான்னு ஓடிடுவோம், இல்லை வர ஆளை தடுத்து நிப்பாட்டுவோம். பட் இந்த யாசின் மாலிக் என்ன பண்ணுறாருன்னா, கை கொடுத்து வரவேற்கிறாரு, பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாரு. ஏன்டா ஒரு டெரரிஸ்ட்டை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்ச ஒன்று உண்ணாவிரதத்துக்கு அப்படின்னா ஒரு இன்டர்வியூவில் கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் கூப்பிடவே இல்லையே, அவங்க வந்தாங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப ஒரு அப்பாவி குழந்தை மாதிரி வந்த யாசின் மாலிக் பேசுறார். இது வந்து ஒரு இன்னொரு எவிடன்ஸ். Why did he come there? Did you invite him? Did you invite him to sit to join you on the hunger strike? No, there was no invitation for any people. So he came on his own. Thousands of people came there. He came on his own. Human rights activists came there. He came on his own. The fact is that if I look at the pictures out there, people came there. The whole leadership from Azad Kashmir came there. Mr. Malik, I have not invited anybody. All the people came there on their own. So when he stood there and he was speaking, and when he was on the dais with you, you knew this man. You knew that he is a globally acknowledged terrorist. Why did you not ask him to leave? அடுத்து ஒரு முக்கியமான எவிடன்ஸ். இந்த எவிடன்ஸ் எல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு எவிடன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த JKLF உடைய பிரசன்ட் லீடர் பிரிட்டா கராட்டே வந்து இந்தியா டுடே கொடுத்த இன்டர்வியூவில் தெளிவாக ஒத்துக்கிறாரு, எங்களுக்கு அமௌண்ட், எங்களுக்கு ஃபண்டிங் பாகிஸ்தான்லேருந்து வருது அப்படின்னு தெளிவாக ஒத்துக்கிறாரு. அது இந்தியா டுடேல நியூஸாகவே ஃப்ளாஷ் பண்ணியிருக்காங்க. पाकिस्तान से जो फंडिंग होती है वो सिर्फ गिलानी की बात आती है, वो आप लोगों को पैसा हर एक को आता है। अब गिलानी के या सबका अलग अलग आता है? नहीं, गिलानी के पास जो है उनको आता है अलग अलग सबको। कभी कभार गिलानी के पास आता है, कभी कभार उनके पास आता है। किसके पास? यासिन मलिक? हाँ नहीं, उसका अलग आता है, यासिन मलिक किसी आपके पास अलग आता है पाकिस्तान से या इन लोगों से लेके? नहीं, हमें अलग आता है। ஸோ தான் வாயாலே ஒத்துக்கிட்டாரு, தான் உண்ணாவிரதத்துக்கு ஒரு தீவிரவாதி வந்திருக்காரு, அது அவங்க வரவேற்றிருக்காங்க. அந்த அமைப்போடைய ஃபவுண்டேஷனே வந்து பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இது ஆரம்பிக்குது. இத்தனையும் வச்சு பார்க்கும்போது இந்த படத்தில் சொன்னதுக்கு ஒரு துளி கூட தவறு இல்லை. இந்த JKLF அப்படின்ற ஒரு அமைப்பு பாகிஸ்தான் ஃபண்டட், பாகிஸ்தான் தீவிரவாதிகளுடைய ஒரு சப்போர்ட்டில் தான் இது இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றத அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. நிறைய இன்சிடென்ட்ஸும் இருக்குது. இப்போ ஒரு பாகிஸ்தான் வந்து எதுக்காக இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானால் லீகலாக போராடி காஷ்மீரை தன்னுடைய பக்கம் எடுத்துக்க முடியாது. சரி, ஒரு போரை உருவாக்கி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, அந்தளவுக்கு வலிமையான நாடு பாகிஸ்தான் இல்லை. இந்தியா வந்து ஒரே அடியில் அடித்தோம். இப்போ அதனால் இந்த மாதிரி இல்லீகலான முறைகளை வந்து கையாளுறாங்க. இந்த மாதிரி தீவிரவாத கும்பல்களை உருவாக்குறது, மக்களுடைய ஒரு போராளி அமைப்பை வந்து உருவாக்குறது, மக்களுக்கு நடுவில் வந்து ஒரு உணர்ச்சியை கிளப்புற மாதிரி ஒரு அமைப்பு. ஸோ இந்த JKLF அமைப்பு என்ன மாதிரியான ஒரு உணர்வை வந்து மக்களுக்கு நடுவில் தூண்டுறாங்க அப்படின்னா, மதம். காஷ்மீரில் வந்துட்டு அந்த டைமில் இந்தியா பாகிஸ்தான் அந்த பார்ட்டிஷன் நடந்த டைமில் காஷ்மீரில் 77% மக்கள் வந்து முஸ்லீமாக இருந்திருக்காங்க. இந்த மதம் அப்படின்ற பெயரை வச்சு மக்கள் எல்லாத்தையும் முன்னு திரட்டுறாங்க இந்த JKLF. இதுதான் என்னவாகுதுன்னா, கடைசியில் ஒரு ஜெனசைடாக மாறுது. இந்துக்களின் இனப்படுகொலையாக இது உருவெடுக்குது. அதை பற்றின படம் தான் இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ். இனப்படுகொலை நடந்துச்சா? இது கொஞ்சம் எக்ஸாகரேட் மாதிரி, கலவரம் நடந்திருக்கும், இந்து முஸ்லீம் நடந்திருக்கும். நம்ம இந்த பம்பாய் படத்தில் பார்த்தோம்ல, அது மாதிரி எதாவது நடந்திருக்கும்ப்பா, ஒரு 100 பேர் 200 பேர் இறந்து போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சிலர் பேசுகிறாங்க. இது இனப்படுகொலை அப்படின்றதுக்கு பல ஆதாரங்கள் இருக்குது. அதில் ஒரு ஆதாரம் நம்ம என்னன்னு பார்க்கலாம். Terror and grief in this remote village in Indian-controlled Kashmir after 24 Hindus were dragged from their homes and massacred. Suspected Islamic militants in army uniforms forced them out of their homes, lined them up in front of a Hindu temple and shot them at close range. It's the biggest ever terrorist attack on the state's minority. This was the last chance for relatives to see their kin before cremation. For some, it all seemed too much to bear. Tens of thousands of Hindus have fled the region after Islamic militants began targeting them as part of their fight for an independent Kashmiri state. Many live in refugee camps outside Indian cities. இந்த பிரிட்டா கராட்டே அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல,
அவர் வந்து அப்போ இந்த இப்போ வந்து ஜேகேஎல்எஃபோடைய லீடர், அப்போது ஜேகேஎல்எஃபோடைய ஒரு மெம்பர். இவர் வந்து 1990s கொடுத்த இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்போ ஒரு உணர்ச்சி பொங்க ஒரு வேகத்தில் இருந்திருப்பார்ல, அப்போ கேட்டப்ப படப்படன்னு ரொம்ப அப்படி பெருமையாக உண்மையை ஒத்துக்கிட்டாரு. என்ன ஒத்துக்கிட்டார் அப்படின்னா, நானே என் கையால் வந்து 40-50 இந்துக்களை என்னோட கையால் நானே கொன்னேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. 10-12 हमारे होंगे, 10-12 की 20 अब 20 ही लगा, 20 ही मारे। नहीं, हमारे जहन में उस वक्त क्या था कि हम कश्मीर को अलग करेंगे, लिबरेट करेंगे, वही हमें मतलब इधर से सिखाते थे। तो देख, किसी को मार दो आप मार देते थे? हाँ जी, चाहे वो कोई भी हो। अगर वो कहता कि अपने सगे भाई को जान से मार डालो, जी मैं तो मार देता। अगर वो कहता अपनी माँ को जान से मार डालो, मैं तो मार देता। पहले आपने जान से मारा, वो कौन था? पहला मर्डर मैंने सतीश को मारा। सतीश कौन? सतीश कुमार तिक्कू। 40-50 இந்துக்களை ஒரே ஒரு ஆள் கொலை பண்ணியிருக்காங்கன்னா அங்கே எத்தனை 1000 பேர் வந்து இந்த வெறி பிடிச்சி சுற்றிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இந்த இனப்படுகொலை நடந்திருக்கு அப்படின்றத இந்த ஒரு எவிடன்ஸ்லேயே நம்ம சொல்ல முடியும். இனிமேல் நம்ம அடுத்த எவிடன்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த பிரிட்டாக்காரர்கிட்ட இதை கேட்குறாங்க, உங்களுக்கு கமாண்ட் வந்தால் நீங்கள் யாரை வேணால் கொலை பண்ணுவீங்களா அப்படின்னு. யாரை வேணால் கொலை பண்ணுவேன்றார். உங்கள் அம்மாவை, உங்கள் தம்பியை யாரை வேணால் கொலை பண்ணுவீங்களா கேட்டேன்னு, யாராக இருந்தாலும் கொலை பண்ணுவேன்னு சொல்கிறார். அப்போ ஒரு கேள்வி, கொலை பண்ணுவார் பண்ண மாட்டார் அதெல்லாம் ரெண்டாவது விஷயம், ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும்னா கூட மனசாட்சியிலேருந்து இந்த வார்த்தை வரணும்ல. அப்போ எந்த அளவுக்கு ஒரு வெறி பிடிச்ச ஒரு ஆளாக ஒரு நேரத்தில் இருந்திருக்காரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த எவிடன்ஸ்க்கு நம்ம போகலாம். அத்தனை லட்சம் இந்துக்கள் வெளியே வந்துட்டாங்களா, அவ்வளோ பேரை கொடுமை பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எவிடன்ஸே இருக்குது, பாருங்கள். Kashmir had a population of 1,40,000 Hindus. In the last 6 months, more than 1 lakh Hindus have fled their homes, many with just their clothes on their backs. But most of all, it was the tension of being a minority in an increasingly fanatical atmosphere, where the very air they breathed was laden with violence and fear. हम डर गए उन लोगों से, फिर हमने सब सामान उठाकर यहाँ आए हैं। Suddenly, her mother, who was sitting next to her, began to weep. दुखी इसलिए है कि इसकी 3 बेटियां हैं, बड़ी बेटियां हैं, मैं भी इसकी एक बेटी हूँ। ये इसलिए रोती है, हम क्या करेंगे? இந்துக்களோட ப்ராப்பர்ட்டிஸை யாரும் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் அவங்க வச்சுருக்காங்க. அப்படி வாங்கினா சுட்டு கொலை பண்ணிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் ஃப்ரீயாக எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்துக்களுக்கு வீடு வாடகைக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு அச்சுறுத்தலும் அவங்க எல்லாமே சேர்ந்து பண்ணியிருக்காங்க. मतलब प्रॉपर्टी सेल नहीं कर पा रहे हैं लोग? नहीं हो सकता है। क्यों, ऐसा क्या? उन्होंने वो किया है ऐसा प्रोग्राम कि हम किसी हिंदू की प्रॉपर्टी नहीं खरीदेंगे। इसका क्या मतलब हुआ? ये कि मतलब मुफ्त में मिलेगी। डिसाइड कि जिस घर में हिंदुओं को जो भी टेनेंट्स रखेगा वहाँ पे बॉम्ब ब्लास्ट हो जाएगा। तो क्या नाम, they said कि when my parents went, they said कि आप क्या यहाँ करने आ गए हो, खुद भी मरोगे हमें भी मरवाओगे. அது மட்டும் இல்லைங்க, பலரை சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றத அந்த டென்ட்டில், அங்கே காஷ்மீர்லேருந்து தப்பிச்சு வந்து டென்ட்டில் வாழ்ந்த அந்த மக்களும் அந்த குழந்தைகளுமே சொல்கிறாங்க. मजबूर थे, हमारे हाथ बंधे हुए थे, उनके नारे थे कि अगर आप नहीं निकलेंगे हम आपको मारेंगे। ये उनके क्या नारे लगाए आपने? पाकिस्तान जिंदाबाद, यहाँ क्या चलेगा, ये निज़ाम मुस्तफ़ा. Hopelessly outnumbered, most of the 1,40,000 Hindus in the value of a population of more than 30 lakh Muslims panicked and fled. More than 90,000 of them sought refuge in Jammu, Udhampur, Nagrota and Kathua. நீங்கள் காஷ்மீரோடைய பாப்புலேஷன் ரேஷியோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அங்கே எவ்வளோ முஸ்லீம்ஸ் வந்து 1947 இருந்தாங்க, இல்லை அதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தாங்க, இப்போ எவ்வளோ இருக்காங்கன்றதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரியும். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வெறும் காஷ்மீர் மட்டும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு கொடுமையான ஒரு சீன் நடக்கும். அந்த ஜேகேஎல்எஃப் அமைப்பை சேர்ந்து அந்த தீவிரவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஹிந்து பண்டிட்டோடைய வீட்டுக்குள்ளே போய் ஒருத்தவங்களை கொலை பண்ணுறதுக்காக பயங்கரமாக கதவு தட்டுவாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நபர் வந்துட்டு ஒரு அரிசி மண்டிக்குள்ளே போய் ஒளிஞ்சுப்பார். அவர் அரிசி மண்டிக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு கன் எடுத்து அந்த அரிசி மண்டியை சுடுவாங்க. அதுலேருந்து இந்த ரத்தம் வரும். அந்த ரத்தம் வடிஞ்சு அந்த அரிசி எடுத்து அந்த ஒய்ஃபை சாப்பிட சொல்லுவாங்க. இந்த சீன் வந்து தியேட்டரில் போயிட்டு இருக்கும்போது கம்ப்ளீட் சைலன்ஸ். யாருக்கு என்ன பண்ணுறது, என்ன பேசுகிறேன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு வலியை தரக்கூடிய ஒரு நிகழ்வு. இது நடக்கும்போது எனக்கே தோணுச்சு, இது வந்து இவ்வளோ கொடுமையாக நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எனக்கு இருந்துச்சு. பட் இது நடந்துச்சு. அப்படி சுட்டு கொல்லப்பட்ட நபர் இவர் தான் அப்படின்றத நிறைய காஷ்மீர் ஹிந்துஸ் வந்து இப்போ சோஷியல் மீடியா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. The person's hides in the rice drum
that actually is my uncle, my mom's brother-in-law. His name is Mr. P.K. Kanju. And actually, today is 19th March, and this is his death anniversary. And I cannot, it's like I'm shaking right now because this is the first time I am coming out in the open and talking about it. In my family, nobody talked about him. We cannot openly discuss what happened. Even today, it's only when this movie came out and so many people from all over India started supporting and listening to what happened, that's when like my parents are also now opening up, and they shared with me when I asked them about what had happened. And his wife and his daughters, they still are holding on to all this trauma in their hearts. We have never had a moment where we have openly shared amongst ourselves about what happened. And imagine the amount of feelings, the amount of, I just cannot, I can go on and on. There is so much anger, so much frustration, so many questions about why this happened to them. But it has happened. And just the fact that all of you are here today in acknowledgement of what happened brings a big relief. It starts that healing process for my family, for my mom, for me, for my other relatives, you know, just knowing, and when it comes from others that yeah, this happened, because for so many years this truth has been suppressed and hidden and, you know, even denied. So this means a lot to every one of us. இந்த படம் ஓப்பனிங்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்திருக்கும். அதில் சச்சின் வந்து ஏதோ 4-6 அடிச்சிடுவார். ஒரு பையன் அதை பார்த்துட்டு சந்தோஷமாக கைத்திட்டுவார். உடனே அங்கே இருக்க கும்பல் வந்து அந்த பையனை பயங்கரமாக அடித்து தெருவா அசிங்கப்படுத்துவாங்க. ஒரு சின்ன பையனை, ஒரு 10 வயசு பையனை. அந்த என்னை தான் அவங்க அடித்தாங்க அப்படின்னு அந்த பையன் வந்து சோசியல் மீடியாவில் இப்போ பேசிகிட்டு இருக்காரு. அது வைரலாக போயிட்டு இருக்கு. Movie opens with the scene of a cricket game, right? Right. And then that kid, you know, he's caught by a mob and hit. Right. That was me. That was you? Yeah. Oh my God. Oh my God. Oh my God. Can I? Okay, I will not ask your name. 10 years old that time. Oh my God. I'm so sorry. He has, you know, kind of stitched different stories and made a story because it's not possible to make a story on each and every family. இது வந்து இந்துக்கள் மட்டும் இல்லை, சீக்கியர்கள், புத்தர்கள், இந்த மாதிரி பலர் அங்கேருந்து துரத்தப்பட்டிருக்காங்க. அது அவங்களே சொல்கிறாங்க. हम अपना सामान लेकर आने लगे तो वो बोलते इधर की कमाइयाँ इधर ही रहेगी, तुम खाली आ जाओ. हम खाली 3 कपड़े में आए वापस. அடுத்து இந்த படத்தில் சொன்ன ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன பார்த்தீங்கன்னா, 4 இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸை நடு ரோட்டில் வச்சு இந்த JKLF அமைப்பினர் வந்து சுட்டு கொலை பண்ணியிருப்பாங்க. இது உண்மையானு கேட்டிங்கன்னா இதுவும் நடந்த உண்மை தான். அந்த மாதிரி 4 பேர் இறந்து போயிருக்காங்க. இறந்து போன IAS ஆஃபீஸருடைய மனைவி தனக்கு நீதி வேணும் கேட்டு கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நீதி கிடச்சிருக்கு. அவங்க எப்படி சுட்டு கொன்னாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்றத தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மதம் அப்படின்ற ஒரு வெறியை தூண்டி இந்த JKLF அப்படின்ற ஒரு அமைப்பு, பாகிஸ்தான் டெரரிசம் சப்போர்ட் பண்ணுற அமைப்பு வந்து ஒரு போராளியாக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு எந்த அளவுக்கு ஒரு நாட்டவே சீரழிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து இந்த படம் வந்து தெளிவாக காமிச்சிருக்கு. பட் இதில் என்ன வருந்தத்தக்க ஒரு விஷயம்னா, நம்ம நாட்டில் நடந்த இது வந்து எப்பயும் நடக்கலை, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த நிகழ்வு நமக்கே தெரியாமல் இருந்திருக்கு. ஸோ அந்த படத்திலே இந்த கேள்விக்கான பதில் சொல்லியிருப்பாங்க. அரசியல்வாதிகள், மீடியா, அஃபீஷியல்ஸ், இவங்க எல்லாருமே சேர்ந்து இவ்வளோ பெரிய நிகழ்வை இந்த நாட்டுக்கே தெரியாமல் மறைச்சிட்டாங்க அப்படின்றத இந்த படத்திலே சொல்லியிருப்பாங்க. நம்ம பலமுறை நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம், இது காஷ்மீரில் மட்டும் நடக்கலைங்க. ஒரு மீடியா, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் நினச்சா மக்களுக்கு என்ன போய் சேரணும் அப்படின்றத அவங்களால முடிவு பண்ண முடியும். எவ்வளோ பெரிய உண்மை நடந்தாலும் அது மறுபடியும் பேசி அந்த மாதிரி ஒன்று நடக்கவே இல்லைன்றதை நிரூபிக்கும், மக்களை நம்ப வைக்க முடியும். அந்த செயல் தொடர்ந்து நாடு முழுக்க நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ உண்மையான விஷயங்களை நம்ம ஆதரிக்கலாம், மக்களுக்கு பகிரலாம், தைரியமாக நம்ம பேச ஆரம்பிக்கணும். இதுதான் இந்த படம் நமக்கு உணர்த்துகிற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பல ஃபைல்ஸை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். உண்மைக்காக காத்துருங்க, உண்மையை பற்றி நீங்கள் நிறைய பேசுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.